நான் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் வீடியோ தான் போடுவேன்னு நினைக்கிறேன். இந்த கேது தசை இருக்கும்போது ஆன்மீகத்தை பற்றியும் மன அமைதி பற்றி சொல்லும் போது இருக்கிற நேரத்தில் இருக்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகேங்களா? அடுத்து நமக்கு கேதுக்கு அப்புறம் என்ன சுக்கிர தசை. அது ஆரம்பிக்கும் போது என்ன பேசுவேன், என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன்றது எனக்கு தெரியாதுன்னா அந்த இடத்துல சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் இப்போ பேசக்கூடிய ஆன்மீக தகவல் வருமானு கேட்டால் கேது தசையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தெளிந்த ஒரு புரிவு இருக்குமான்னு கேட்டால், அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு இன்னும் நல்லா புரிகிற மாதிரி நான் சாதாரண பேசுவேன், அந்த மாதிரி கூட புரிச்சிடுவேன். இப்போ கேது தசை நான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த கேதுவோட தாக்கம், கேதுவோடைய கர்ம பதிவு இருக்கிறவங்களுக்கான மட்டும்தான் உணர முடியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. ஒளி அதிகமாக இருக்கவங்களால கண்டிப்பாக உணரவே முடியாது. சூரிய ஒளியோ சந்திர ஒளியோ நல்ல ஒரு சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் கேது பகவானை அவ்வளோவா உணரவே முடியாது. ஒருவேளை கேது பகவான் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா கண்டிப்பாக நான் பேசக்கூடிய